செய்திகள் தொடர்கின்றன. நியூசிலாந்து நாட்டில் குட்டி விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி தரையில் விழுந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த 2 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். நியூசிலாந்து நாட்டில் தனியார் நிறுவன குட்டி விமானம் ஒன்று டவுனாய் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டுச் சென்றது. விமானம் தரையிலிருந்து கிளம்பி நடுவானில் பறக்க ஆரம்பித்த 25 நிமிடங்களில் திடீரென்று பழுதடைந்து பூங்கா ஒன்றில் விழுந்து நொறுங்கியது. இந்த விமான விபத்தில் அதில் பயணம் செய்த 2 பேரும் அதே இடத்தில் உயிரிழந்தனர். விபத்து குறித்து அந்த நாட்டு விமான போக்குவரத்து துறை விசாரணை நடத்தி வருகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி நாளை அடிலைட்டில் தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 3 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி படுதோல்வி அடைந்து தொடரை இழந்தது. சிட்னி டெஸ்டிலும் இந்திய அணி இன்னிங்ஸ் தோல்வி அடைந்தது ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையேயான 4வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி நாளை அடிலைட்டில் தொடங்குகிறது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பெர்த் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மெதுவாக பந்து வீசியதால் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் கேப்டன் தோனிக்கு விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இவருக்கு பதிலாக கேப்டன் பொறுப்பை சேவாக் வகிப்பார் என்று தெரிகிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 5:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.